வணக்கம். அன்பு சார்ந்த நமது அதிர்ஷ்டம் ஜோரின் யோகம் யூடியூப் சேனலுக்கு குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். இந்த குருப்பெயர்ச்சி கொஞ்சம் காலதாமதம் ஆகிப்பிடுச்சு. மீனராசிக்காரங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கிறத சுருக்கமாக பார்ப்போம். மீனம் ராசி, இந்த குருப்பெயர்ச்சி சென்ற குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மே 1ஆம் தேதி பயிற்சி ஆகிட்டார். மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பயிற்சியாகி அவர் ரிஷப வீட்டிலிருந்து உங்களுக்கு 3ஆம் பார்வையாக இடமாக வருகின்றார். எப்படிங்க இருக்கும் 3ஆம் இடம் அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே குருவோட வீடு தான் மீனங்கிறது, குருவோட வீடு, தன்னுடைய சொந்த வீடு. அப்போ மீனராசிக்காரங்க எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே 7 சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. என்னையா செய்யலாம், எப்படி 7 சனி என்ன நடக்கும்னு ஒரு பக்கம் ஒரு குழப்பம். ஆனால் குரு பகவான் குழப்பத்தை தீர்க்கக்கூடிய அவர்தான் வர்றாரு. அப்போ எப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்கள், இந்த குரு பெயர்ச்சி இங்கிட்டு 7 சனி, 7 சனியில் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். குருவான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வர்றாரு. இந்த எது முந்தும் பிந்தும் இதுதான் உங்களுடைய சூட்சும ரகசியம். உங்களுக்கு ஜாதகத்தில் குருவான் வலுவாக இருந்தால் 7 சனியை பற்றி நீங்கள் பரவலைப்பட வேண்டாம். சனி வலுவாக இருந்தால் நீங்கள் குரு பயிற்சி பற்றி கவலைப்பட வேண்டாம். இது 2 தான். சரி, இது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல முன்னேற்றமாக கொடுப்பாருங்க. ஆனால் 7 சனி முன்னேற்றம் கொடுத்தாலும் அதை உடனே கொடுக்க விட மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சொந்த இடம் வாங்குறீங்க, வாங்கி பிளான் பண்ணி வீடு வேணால் கட்டலாம் முடிவுன்றீங்க. எல்லாம் ரெடியாகி உட்காந்துருக்கு. பேங்கில் பணம் 10,000 தாரேன்னு இருக்கான். திடீர்னு அந்த மேனேஜர் சஸ்பெண்ட் ஆகிட்டு வெளியே போயிடுறாரு, இல்லை இடம் மாறி போயிடுறாரு. அவருக்கு கொடுத்த கையெழுத்து அப்படி நின்று போகுது. இங்கே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இடம் வாங்குறதுக்கு குருவான் அருள் வச்சிட்டாரு. ஆனால் இடத்த கட்டுறதுக்கு சனி விட மாட்டேங்கார். இதுதான். அப்போ நீ எதிரையுமே நிதானமாகவே போங்க. 7 சனி ஓடிக்கிட்டாலும் எதுவுமே புது புது முடிவு எடுக்கக்கூடாது. இடம் வாங்குகிறோம், வீடு கட்டுவோம்யா அப்படிங்கிற மனசில் கெட்டுவோங்கிற எண்ணம் இருந்தாலே போதும். கண்டிப்பாக கட்டுவீங்க. சொந்த வீடு போக போகிறீங்க. இத்தனாம் தேதி போயான்னு பிளான் பண்ணாதீங்க. கண்டிப்பாக போவோம், அதை மட்டும் வச்சுக்கோங்க. அது கண்டிப்பான முறையில் சொந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீருவார் குரு பகவான். அந்த மாதிரி. அப்போ எதையுமே நீங்கள் இந்த காலத்தில் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்க இல்லாமல் எதுனாலும் ஏற்றுக்கொள்வோம், எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோங்கிற மனதை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. சனியோட வேலை அதுதான். உங்களை சோதிப்பார். என்ன பண்ணுறேன், பேராசைப்படுறானா இல்லை போதுங்கிறானா அப்படின்னா இவர் எது கொடுத்தா ஏற்றுக்கையா நீயே அப்படி ஏற்றுக்கிட்டால் குரு அருள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஏன்னா 3ஆம் பார்வை முன்னேற்றத்தை கொடுக்கணும். இவருக்கும் அவருக்குள்ள என்ன 2 சமமான கிரகம் தான், 2 நட்பு கிரகம் தான், பகை கிடையாது. குரு வந்து சனிக்கு பகை கிடையாது. ஏன்னா குருவை பொறுத்து யாருமே பகை கிடையாது. அவர் ஏற்கனவே ஒரு அதுக்காக குருபான்னு வச்சாங்க. அப்படி சுபகர வீட்டில் தான் இருக்கார் அவர். நல்லா கேட்டுங்க, சுபகர வீட்டில் இருக்கார். சனி வந்து சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் வீட்டில் இருக்கார் குரு. சனி 7 சனியாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு ரொம்ப நட்பு கிரகம். அவர் வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து நம்ம பார்த்தாருன்னா என்ன வெடிப்பார். அப்போ சனிவான் வேகத்தை குறைப்பார். சரி, நம்ம வீட்டிலேருந்து குரு உட்காந்துருக்காரு, நண்பன் வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு, கொஞ்சம் நம்ம வேகத்தை குறைச்சிக்கிறோம். குருவே நீங்கள் உங்கள் பணியை செய்யுங்க அப்படின்ட்டு தன்னுடைய வேகத்தை குறைப்பார். ஒரு பெரிய அதிகாரி வர்றாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வர்றாரு, தாசி என்ன செய்வார், எழுந்து நிற்பார். அந்த மாதிரி. இல்லை முதலமைச்சர் வர்றாரு, கலெக்டர் எழுந்து நிற்பார். உலகத்தில் உள்ள பிரதமர் வர்றார், நாட்டு இந்திய பிரதமர், முதலமைச்சர் எழுந்து நிற்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரி வரும், ஒரு அதிகாரமாக எந்திரிச்சு நின்று அவர் வழிவிடுவாங்க.
அப்போ இந்த இடத்துல குரு பகவான் தான் அதிகாரி, சனி பகவான் சேவகன் அவருக்கு. அப்போ குரு பகவான் வந்து வரும்போது ஐயா வாங்க ஐயா ஒரு மரியாதை. அப்போ அதுக்குண்டான பலனை அவர் குரு பகவான் கொடுத்தே தீருவார். அதே மாதிரி நீங்கள் அன்பையும் பண்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும் மீனராசிக்காரங்க. நல்ல அன்பாக இருங்க, பண்பாக இருங்க, பாசமாக இருங்க, நல்ல சுறுசுறுப்பாக இருங்க. அதுதான் முதல்ல முக்கியம். மீனராசிக்காரங்கள்கிட்ட உள்ள சுறுசுறுப்பாகவும் இருக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. மீனராசிக்காரங்க நல்லா எல்லா இடங்களையும் நல்லா, ஏன்னா மீன் எப்படி தூங்குமா? மீன் வந்து துள்ளி குதிக்கும். எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ உங்களுக்கு ஆயுள் அதிகம். அதுக்காக தூங்காமல் இருக்க வேண்டாம். அதனால் நல்லா ரெஸ்ட் எடுங்க, வைங்க, செய்யுங்க. நல்ல சுறுசுறுப்பாக இருங்க, நல்லா எந்திரிங்க, குளிங்க, நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க, நல்லா நீட்டாக வாங்க. டெய்லி கோயிலுக்கு போக முடிஞ்சால் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. வீட்டை தூய்மையாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆலயங்களுக்கு போனாலும் தூய்மையான அந்த உழவார பணி சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் செய்யுங்க. சனிக்கு ரொம்ப பிடிக்கும். சனிக்கு வந்து வேலை பார்க்கணுங்க. சோம்பேறித்தனம் சுத்தமாக பிடிக்காது. வேலை பார்த்துட்டே இருந்தால் பக்கத்தே வரமாட்டார் அவர். வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனை போய் என்ன செய்ய சொல்கிறேன்? வேலை பார்க்க பார்க்க சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேலைக்காரங்க அதிபதியே சனி தான். அதே மாதிரி உங்களை குரு பகவான் நல்லா பார்த்துக்கிடுவார். ஏன்னா அவர் சொந்த வீடா, சொந்த வீட்டில் வந்து மீனராசிக்காரங்க பிறந்தீங்கன்னா இந்த அதாவது மேசத்துலேருந்து மீனை வரைக்கும் நம்ம உடல் பாதத்தை பார்த்திங்கன்னா கடைசி முடித்து பாதம். இப்போ மீனராசிக்காரங்க மீன லக்கணத்துக்கு பாதத்தில் அந்த அவருடைய உயிர்த்தன்மை இருக்கும். அப்போ எவ்வளவு ஆளாக இருந்தாலும் எதை தொட்டு கும்பிட்றோம்? தலையை தொட்டு கும்பிட்றோம், பாதத்தை தொட்டு கும்பிடுவோம். குரு பாதம், திருப்பாதம், ராமர் பாதம். ஏன் சொல்கிறோம்? பாதத்துக்கு தான் அவ்வளோ பெரிய சிறப்பு. ராமர் வனவாசம் போகும்போது பரதன் வந்து அதில் பாதத்தை வணங்கி அவருடைய கால் அணியக்கூடிய அந்த இதை மரச்சப்பல் எடுத்து கொண்டு போய் 12 வருஷம் காலனியை வச்சு 12 வருஷம் அவர் ஆட்சி நடத்தினார். அற்புதமாக ஆட்சி நடத்தினார். சொன்ன 12ஆவது வருஷம் நீ வரல நான் தீ குளிச்சிருவேன்னாரு. எப்படி? அப்போ அப்படி இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பாதத்துக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. இப்போ மீனராசிக்காரங்க எந்த அளவுக்கு அன்பு பண்பு இருக்கீங்களோ உங்களுக்கு அவ்வளோ நன்மைகளை அள்ளி வழங்குவார் குரு பகவான். நிதானமாக இருங்க, யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க, எதையும் முன்னேற்றம் எதுவும் செய்யாதீங்க. காலம் போக்கில் போய்கொண்டே இருங்கள். உங்களுக்கே அந்த காலம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதான் சொல்லுவாங்க, நதியின் போகிற போக்கு போய் தான் ஜெயிக்கணும் இல்லையா, எதிர்த்துன்னா நம்ம கைகால் உடஞ்சி போகும். அப்போ நதி போக்கிலேயே போனால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். எதிர்த்துன்னா உடம்பு தான் புண்ணாக போகும், டயர்டாயிரும். அப்போ காலத்து இந்த மாதிரி கோலத்தை போட்டு நிதானமாக நடந்து கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி பாதிப்பு குறைஞ்சு குரு பகவானால் நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் நல்ல ஏற்றமும் மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு இருக்குங்க சொல்லி நிறைவு செய்கிறோம். அடுத்த தொகுப்பில் மீனராசிக்காரர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.